உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 8ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள், பஞ்சமி திதி, சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பக்தி, ரிஷபம் அசதி, மிதுனம் நன்மை, கடகம் நேர்மை, சிம்மம் மேன்மை, கன்னி எதிர்ப்பு, துலாம் அலைச்சல், விருச்சிகம் மகிழ்ச்சி, தனுசு யோகம், மகரம் வாழ்வு, கும்பம் ஆதரவு, மீனம் பாசம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல அற்புதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய அமோக ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 10 வகையான பாவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட அனைவரும் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் என்ன செய்தாலும் கடவுள் மேலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சில நேரம் நாங்கள் சில விஷயத்தை செய்யும், யாருமே பார்க்கல, ஒருத்தரும் எங்களை கவனிக்கவில்லை என்றுட்டு ஒரு தவறை செய்கிறோம். ஆனால் ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா போல நாங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் ஆண்டவன் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று தெரிந்தால் நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். பாவங்கள் என்பது ஒன்று, புண்ணியம் என்பது ஒன்று. நாங்கள் கிடைத்தற்கரிய மனித பிறவியை பல பிறவிகள் எடுத்து கடைசியாக மனுஷ பிறவிக்கு வந்துட்டோம். இந்த மனித பிறவியில இருந்து இன்னும் மேலே போகணுமே தவிர திரும்பி ஆடு மாடு புழு பூச்சி என்று திரும்பி போகக்கூடாது. புண்ணியங்களை செய்யுங்கள், முடிந்த அளவு புண்ணியங்களை செய்யுங்கள். தெரியாமல் 1-2 பாபம் செய்து விட்டால் அதற்கு மன்னிப்பு உண்டு. தெரிந்தே பாபம் செய்தால் அதற்கு தண்டனை உண்டு. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்குறோம்னா 10 வகையான பாவங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்பத்தான் நாங்கள் பாவங்கள் செய்யாமல் இருப்போம். மனதளவில் செயலாலையும் சரி, புத்தியினாலையும் சரி, மனசினாலையும் சரி, உடம்பினாலும் சரி மற்றவர்களுக்கு பாவம் செய்யக்கூடாது. மனசினாலையும் நாங்கள் நினைக்க வேண்டும், மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். புத்தியினால் நினைக்க வேண்டும், நன்றாக எங்களுடைய உடம்பு நினைக்க வேண்டும், மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். முதல்ல 3 வகையாக இந்த 10 வகையான பாவங்களை செய்கிறோம். வாக்கினால் 4 விதமான பாவம். நாங்கள் பேசுகிற பேச்சினால 4 வகையான பாவத்தை செய்கிறோம். சரீரம் எங்களுடைய உடம்புனால 3 வகையான பாவங்கள். உடம்பு 3 வகையான பாவத்தை செய்து. மனசினால் 3 வகையான பாவம். மனசினால 3. அப்போ
பேச்சினால 4 வகையான பாவம், உடம்புனால 3 வகையான பாவம், மனசுனால 3 வகையான பாவம். அப்போ 3 3 6, 6 4 10, 10 வகையான பாவங்களை பற்றி எங்களுடைய வேத சாஸ்திரங்கள் பேசுகின்றன. சரி, முதல்ல வாக்குனால 4 வகையான பாவம்னு சொன்னோம். அது என்னென்ன பாவம்? கடும் சொல் பேசுவது, கடுமையான மற்றவர்களை மன வருத்தப்படக்கூடிய கடுமையான சொற்களை பேசுவது, அதுவே பாவம். கடுமையான சொற்களை பேசினால் வாக்கினால் செய்த பாவம். அவதூறு சொல்வது, மற்றவர்களை பற்றி அவதூறா பேசுறது, அது ஒரு வகையான பாவம். பொய் சொல்லுவது பாவம். ஔவையார் சொல்லியிருக்கார், திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், திருக்குறள்ல ஔவையார் சொல்லியிருக்கார், நிறைய பேர் சொல்லி பொய் சொல்லுவது பாவம், பொய் சொல்லவே கூடாது. முடிந்த அளவு மனதால் பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணத்தை நினைத்து கொள்ளுங்கள். பொய் சொல்லுவது பாவம். ஏடாகூடமாக பேசுவது, இடக்கு முடக்காக பேசுவது, இந்த 4ம் வாக்கினால் செய்யக்கூடிய பாவம். என்னென்ன? கடும் சொல் பேசுவது, அவதூறு பேசுவது, பொய் சொல்லுவது, ஏடாகூடமாக பேசுவது. இந்த 4 வகையான பாவமும் வாக்கினால் செய்யக்கூடிய 4 வகையான பாவம். சரீரத்தினால் செய்யக்கூடிய 3 வகையான பாவம். சரீரம் என்றால் எங்களுடைய உடம்பு. உடம்புனாலே நேரடியாக செய்கிற பாவம் 3. ஒன்று, நமக்கு இல்லாத பொருளை அனுபவிப்பது. எங்களுக்கு உரியதைத்தான் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். எங்களுக்கு இல்லாத பொருளை அனுபவிப்பது பாவம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. நமக்கு இல்லாத பொருளை அனுபவிப்பது, அடுத்தவர்களுடைய பொருளை அனுபவிப்பது பாவம் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுது. பிறரை துன்புறுத்துவது, பிறரை துன்புறுத்துறதுன்னா என்ன? அடுத்தவர் அடிக்கிறது, கிள்ளுறது, நுள்ளுறது, சித்திரைவதை செய்கிறது, அடுத்தவர்களை துன்புறுத்துவது, உடம்பினால் துன்புறுத்துவது, தள்ளி விடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி உடம்புனால் அடுத்தவர்களை துன்புறுத்துவது பாவம் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுது. சரீரத்தினால் செய்யக்கூடிய பாவம். எந்த காரணம் கொண்டும் மற்றவர்களை அடிக்காதீர்கள். சில பேர் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிற பழக்கம் இருக்குது, சில பேர் பிள்ளைகளை போட்டு அடிக்கிற பழக்கம் இருக்குது, சில பேருக்கு என்ன கோபம் வந்தாலும் உடனே கையை நீட்டி சலார்ந்து வெளுத்து விடுறது. இதெல்லாம் பாவமான செயல். பேச்சுக்கு முன்னுக்கு கை நீளும், கோபம் வந்தோன்னு அடித்து உடைக்கிறது, பொருள்களை தூக்கி எறிகிறது, அடுத்தவனுக்கு மேலே அடிக்கிறது, கன்னத்தில் அடிக்கிறது, தள்ளி விடுறது, இது எல்லாம் பாவமான செயல். மூன்றாவது, நமக்கு இல்லாத பொருளை அனுபவிக்கிறது ஒரு வகையான பாவம். பிறரை துன்புறுத்துவது 2வது வகையான பாவம். பிறர் மனைவி மீது ஆசைப்படுவது, இதுவும் ஒரு வகையான பாவம். பிறர் மனைவி மீது ஆசைப்படுவது, இதெல்லாம் சரீரத்தினால் செய்யக்கூடிய 3 விதமான பாவம். மனதால் செய்யக்கூடிய பாவங்கள் 3 நான் சொல்லியிருந்தேன். மனசால செய்கிற பாவம், பிறர் பொருளை அடைய திட்டமிடுவது, மனசில் பிளான் பண்ணுறது, அடுத்தவர்களுடைய பொருளை தவறான முறையில் அடைவதற்கு திட்டமிடுவது. எங்களுக்கு உண்டான பொருளை நாங்கள் அனுபவிக்கலாம், எங்களுக்கு உண்டான பொருளை நாங்கள் உபயோகிக்கலாம், அடுத்தவர் பொருளை அனுபவிக்க திட்டமிடுவது, இதுவும் ஒரு வகையான பாவம். மனதில் கெட்ட எண்ணங்கள் வருவது, தவறான எண்ணங்களை மனசில் திரும்ப திரும்ப சில பேர் நினைச்சு கொண்டே இருப்பினர். தவறான எண்ணங்கள், இதை விழாவாரியாக நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். கெட்ட எண்ணங்கள், மனசு என்னத்தை வேணும்னாலும் நினைக்கும். தவறான விஷயங்களை மனதில் நினைத்தால் இது மனதினால் செய்யக்கூடிய பாவத்தில் உண்டு. பொய்யாக ஆசை கொள்வது, அடுத்தவர்களுடைய பொருள் மீது பொய்யாக ஆசை கொள்வது, இது மனதால் செய்யக்கூடிய 3 பாவம். 10 வகையான பாவங்களை பற்றி நான் இப்போ பேசிட்டேன். வாக்கினால் செய்யக்கூடிய பாவம் 4, சரீரத்தினால் செய்யக்கூடிய பாவம் 3, மனதால் செய்யக்கூடிய பாவம் 3. 3 3 6, 6 4 10, தச விதம் 10 வகையான பாவங்களை பற்றி நான் சொல்லிட்டேன்.
இந்த பாவங்கள், இந்த 10 வகையான பாவங்களையும் நீங்கள் தெரிந்து செய்யாதீர்கள். தெரியாமல் சில பாவம் செய்யலாம். நாங்கள் வாகனத்தில் போய் கொண்டு இருக்கிறோம், ஒரு நாய் அடிபட்டு செத்துட்டுது. நாங்கள் போய் வேணுமென்றே அந்த நாயை அடித்து கொள்ளணும்னு நினைக்கல. ஆனால் நாங்கள் ஏதோ போகிற வழியில் அது அடிபட்டு, இது தெரியாமல் செய்த பாவம். இந்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. தவறாக அடுத்தவர்களுடைய பொருளை எடுத்து அதை எங்கட பொருள்னு நினைச்சு பாவிச்சிட்டோம், அது தெரியாமல் செய்த பாவம். தெரியாமல் செய்த பாவத்திற்கே நீங்கள் பிராச்சித்தம் செய்ய வேண்டும், அப்போது மன்னிப்பு உண்டு. தெரிந்தே செய்யக்கூடிய, இது அடுத்தவர்களுடைய பொருள் என்று தெரிந்தே அதை அனுபவிக்க ஆசைப்படுவது மனதால் செய்யக்கூடிய பாவம். ஒரு நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்திருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்து, நாங்கள் என்னென்ன பாவம் செய்தோம், வாக்கினால் என்ன பாவம் செய்தோம், மனசினால் என்ன பாவம் செய்தோம், சரீரத்தினால் என்ன பாவம் செய்தோம் என்று யோசித்தாலே நீங்கள் தெரிந்து விடுவீர்கள். தெரியாமல் பாவம் செய்தால் மன்னிப்பு உண்டு, பரிகாரம் செய்யலாம். தெரிந்தே பாவம் செய்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படாது, அதற்குண்டான பிராச்சித்தம் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அன்பு மக்களே, நீங்கள் முடிந்த அளவு இந்த மாதிரி வாக்கினால், சரீரத்தினால், உடம்பினால், மனதினால் பாவத்தை செய்யாமல் வாழ பழகுங்கள். தெரிந்தும் கூட தெரியாமலும் கூட அடுத்தவர்களுக்கு மனசாலேயோ பேச்சினாலேயோ உடம்புனாலேயோ பாவம் செய்யாமல் நீங்கள் இந்த பூமியில் வாழ பழகுங்கள். அப்படி வாழ்வதே ஒரு பெரிய தபம். நீங்கள் புண்ணியம் எதுவும் பெருசாக செய்யாட்டியும் பரவாயில்லை, பாவம் செய்யாமல் இருங்கள். அதனால தான் நான் எப்பவும் சொல்கிறது, கருட புராணம், பெரிய எழுத்துக்களில் கருட புராணம்ன்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. உங்களுக்கு 50 வயசு தாண்டிட்டீங்களா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை கருட புராணத்தை வாசித்து பாருங்கள். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ஞாபகம் இல்லாதாக்கள். கருட புராணம். கருடன் என்பது யார்? மகாவிஷ்ணுவின் வாகனம். கருடன் மகாவிஷ்ணுட்ட சில கேள்விகளை கேட்கிறான். மரணத்திற்கு பின்னர் என்ன நடக்கும், எப்படி மனிதன் மரணம் அடைகின்றான் என்றதை பற்றி எல்லாம் கருடன் கேட்கிறான். அதுக்கு மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய பதிலை நீங்கள் வாசித்து பாருங்கள், பாவம் செய்ய மாட்டீர்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.